ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம லிவ் ஃபார் 100 இயர்ஸ் சேனலில் புதினா துவையல் எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம் வாங்க. ஸோ கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு போட்டுக்கோங்க. அது நல்லா புரிஞ்சு வரட்டும். ஸோ இந்த மாதிரி பதத்தில் புரிஞ்சு வந்ததும் அதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கப் உளுந்து எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன கப் உளுந்து எடுத்து அது நல்லா பொரிப்படட்டும். ரொம்ப பொரிக்க வேண்டாம். ஸோ டேஸ்ட் மாறிடும், கசப்பு வந்துடும். ஸோ அதனால் ஓரளவுக்கு ப்ரௌனாக பொரிஞ்சதும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பதத்தில் பொரியணும். ஸோ இந்த மாதிரி ப்ரௌனாக பொரிஞ்சதும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. எண்ணெயோடு எடுத்து வைக்காதீங்க, ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இருக்கிற எண்ணெயிலேயே இப்போ புளி ஒரு துண்டு, 6 பல்லு பூண்டு, உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. நான் ஒரு 10 காஞ்ச மிளகா எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை நல்லா வதக்கிக்கோங்க. காஞ்ச மிளகா சீக்கிரமாக வறுப்பட்டுடும்ன்றதுனால ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா வறுத்ததும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில். காஞ்ச மிளகா வரைக்கும் தனியாக எடுத்து வச்சுட்டு புளியும் பூண்டும் ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வறுப்பட்டதும் அதையும் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இருக்கிற எண்ணெயிலேயே புதினாவை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பேலன்ஸ் எண்ணெயிலேயே எடுத்து புதினாவை போட்டுக்கோங்க. புதினாவை நல்லா வதக்கிக்கோங்க. புதினா ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு வதங்கினா போதும். ஸோ பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினா போதும். இந்த பதத்துக்கு வந்த உடனே புதினாவை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜாரில் இந்த மசாலா ஐட்டம்ஸ் வரைக்கும் எடுத்து போட்டு உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பதத்துக்கு கிரைண்ட் ஆன பிறகு புதினாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புதினா துவையல் ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.